சினிமால உச்சக்கட்ட புகழோட உச்சியில இருக்கும்போதே தன் காதலுக்காக ஒட்டுமொத்த சினிமாவையும் தூக்கி போட்டுட்டு போன ஒரு டாப் ஹீரோயின். அதுக்கப்புறம் 28 வருஷம் கேமரா பக்கமே வராம குடும்பம் பிள்ளைகள்னு வாழ்ந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவோட ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியா திகழும் பூர்ணிமா பாக்கியராஜோட நிஜ வாழ்க்கை சினிமா கதையை விட ரொம்பவே சுவாரஸ்யமானது. மும்பையில பிறந்து வளர்ந்து இன்று தமிழ்நாட்டின் மருமகளாக உள்ள பூர்ணிமா பாக்கியராஜோட முழு பின்னணியை பற்றி விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோல. 1960ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி மும்பையில ஒரு தமிழ் குடும்பத்துல பிறந்தவங்க தான் பூர்ணிமா ஜெயராம். மும்பையிலேயே பிறந்து வளர்ந்ததால இவங்களுக்கு இந்தி, மராத்தின்னு பல மொழிகள் சரளமா பேச வரும். சின்ன வயசுல இருந்தே நடனத்து மேல இருந்த ஆர்வத்தால மும்பையில இருக்கிற ஒரு புகழ்பெற்ற பள்ளியில பரதநாட்டியம் கத்துக்கிட்டாங்க. அவங்களோட 17 வயசுல 1977ஆம் ஆண்டு ஒரு இந்தி படம் மூலமா சினிமாவுக்குள்ள நுழைஞ்சாலும் இவங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை தந்தது மலையாள சினிமா தான். 1980ல பாசில் இயக்கத்துல வெளியான மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் படத்துல கதாநாயகியாக அறிமுகமானாங்க பூர்ணிமா. அந்த படத்துல வில்லனா நடிச்சது மோகன்லாலுக்கும் அந்த படம் தான் அறிமுக படம். முதல் படமே மாபெரும் ஹிட் ஆகி பூர்ணிமாவுக்கு கேரள மாநில அரசின் சிறந்த நடிகைக்கான விருது கிடைத்தது. மலையாளத்துல ஜெயிச்ச பூர்ணிமா 1981ல கிளிஞ்சல்கள் படம் மூலமா தமிழுக்கு வந்தாங்க. அடுத்த வருஷமே மைக் மோகன் கூட நடிச்ச பயணங்கள் முடிவதில்லை படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல பல மாதங்கள் ஓடி சாதனை படைச்சுது. அந்த படத்தோட பாடல்களும் பூர்ணிமாவோட யதார்த்தமான நடிப்பும் அழகான புன்னகையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களோட கனவு கண்ணியா அவங்கள மாத்துச்சு. சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதும் இவங்களுக்கு கிடைச்சது. தொடர்ந்து ரஜினிகாந்த் கூட தங்க மகன் மற்றும் முந்தானை முடிச்சுன்னு தமிழ், மலையாளம்னு 2 மொழிகள்லயும் டாப் ஹீரோக்களோட ஜோடியா கிட்டத்தட்ட 50 படங்கள் நடிச்சு 80களின் உச்ச நட்சத்திரமா கொடி கட்டி பறந்தாங்க பூர்ணிமா. இப்படி சினிமாவில் உச்சத்துல இருந்த போதுதான் 1982ல கே பாக்கியராஜ் இயக்கி நடிச்ச டார்லிங் 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 படத்துல பூர்ணிமா கமிட் ஆனாங்க. அந்த படப்பிடிப்புல தான் பாக்கியராஜுக்கும் பூர்ணிமாவுக்கும் நட்பு உண்டானது. ஆனா அந்த சமயத்துல பாக்யராஜோட முதல் மனைவி பிரவீனா மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டு எதிர்பாராத விதமா இறந்துடுறாங்க. அதன் பிறகு பாக்யராஜ் பூர்ணிமா இடையான காதலும் மலர்ந்தது. அந்த கடுமையான துயரமான காலத்துல பாக்யராஜுக்கு மிகப்பெரிய ஆறுதலா பூர்ணிமா இருந்தாங்க. ஆரம்பத்துல பாக்யராஜ் அவர்களுக்கு இந்த திருமணத்திற்கு தயங்கினாலும் பூர்ணிமாவோட உண்மையான அன்பும் இரு வீட்டாரோட சம்மதமும் சேர்ந்து அவர்களை திருமண பந்தத்துக்கு கூட்டிட்டு போனது. 1984ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமையில இவங்க திருமணம் திருவேற்காடு கோவில்ல ரொம்ப விமர்சையா நடந்துச்சு. திருமணத்துக்கு அப்புறம் தன் புகழின் உச்சியில இருக்கும் போதே குடும்பத்துக்காக நடிப்பை முழுமையா கைவிட்டாங்க பூர்ணிமா பாக்கியராஜ். திருமணத்துக்கு அப்புறம் சரண்யா, சாந்தனுன்னு 2 பிள்ளைகளை பெற்று அவங்கள நல்லபடியா வளர்த்து ஆளாக்குறதுலயே முழு கவனத்தையும் செலுத்திட்டு வந்தாங்க. பிள்ளைகள் வளர்ந்து சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் சும்மா இருக்க விரும்பாத பூர்ணிமா சென்னையில டிசைனர் புடவைகளுக்கான பிரத்யேக ஆடை வடிவமைப்பகத்தை தொடங்கி ஒரு வெற்றிகரமான பெண் தொழிலதிபரா மாறினாங்க. கிட்டத்தட்ட 28 வருட இடைவெளிக்கு அப்புறம் 2013ல ஆதலால் காதல் செய்வீர் படம் மூலமா மீண்டும் கேமரா முன்னாடி வந்தாங்க பூர்ணிமா பாக்கியராஜ். தொடர்ந்து விஜய் நடித்த ஜில்லா படத்துல விஜய்க்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கண்மணி, மல்லி, சூரிய வம்சன்னு பல முன்னணி டிவி சீரியல்களையும் நடிச்சு சின்னத்திரை ரசிகர்களோட வீட்டு பிள்ளையாகவும் மாறினாங்க. கடந்த 42 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு முன்மாதிரி தம்பதிகளா அந்யோன்யமா வாழ்ந்து வந்த இவர்களோட குடும்பத்துல அண்மையில ஒரு மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டது. தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னன் என்று போற்றப்படக்கூடிய கே பாக்யராஜ் அவர்கள் 2026 ஜூன் 27 அன்னைக்கு சென்னையில மாரடைப்பால காலமானாரு. இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி கூட நடிகை குஷ்பு வீட்டு திருமண விழாவில் பூர்ணிமா அவர்களோட ரொம்ப சந்தோஷமா கலந்துகிட்டாரு பாக்யராஜ். பாக்யராஜ் அவர்களுடைய இந்த மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையுமே அவங்க குடும்பத்தையுமே நிலைகுலைய வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள் தன்னுடைய மகன் சாந்தனு, மருமகள் கீர்த்தி மற்றும் மகள் சரண்யாவோட சென்னையில வசிச்சுட்டு வராங்க. சினிமாவில் சூப்பர் ஸ்டாரு, குடும்பத்துல சிறந்த இல்லத்தரசி, அப்புறம் தொழிலதிபர்னு பூர்ணிமா பாக்கியராஜ் அவங்களோட நிஜ வாழ்க்கை வரலாறு எல்லா பெண்களுக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். பூர்ணிமா பாக்கியராஜ் அவங்களோட இந்த எமோஷனல் லைஃப் ஸ்டோரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.